12x square y square by x square y. 12x square y square by x square into y. y ல ஒன்னு மட்டும் கேன்சல் ஆயிரும். x square கேன்சல் ஆயிரும். So answer வந்து 12y. The next one, 3x square y the whole cube by 6x square y cube. இப்போ இதுக்கு வந்து the whole cube இருக்கு. அப்ப 3 ஓட cube என்னது? 3 3s are 9, 9 3s are 27. x ஓட x ஸ்கொயருக்கு கியூப்னா x பவர் 5 y க்கு கியூப் by 6x square y cube. இப்போ என்ன பண்ணணும்? 3 டேபிள்ஸ்ல 3 2s are 6, 3 9s are 27. x power 5 minus x power 2. பவர்ஸ் மட்டும் மைனஸ் ஆகும். இங்க 2 பவர்ல இதாகும். இங்க வந்து 3 பேலன்ஸ் இருக்கும். இங்க 3 கேன்சல் ஆயிரும். So 9 by 2 x cube minus 20 a power 5 b square divided by 2 power a cube b power 7. சரியா? இப்ப இதுல 2 1s are 2, 2 10s are 20 minus 10. a power 5 a power 3. அப்ப இதுல a 3a போயிருது. இதுல 2a மட்டும் பேலன்ஸ் இருக்கு. இங்க b2. இங்க 2b யும் போயிருது. இங்க கீழ வந்து 5b பேலன்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? minus 10 a square by b power 5. 28 a power 4 c square by 21 c a square. 28 a power 4 c square by 21 c a square. இப்போ இங்க ஒரு c இங்க ஒரு c மட்டும் இருக்கு. இங்க a ஸ்கொயர்ல இங்க 2a ஸ்கொயருமே போயிருச்சு. இங்க மீதி 2a இருக்கு. 7 4s are 28, 7 3s are 21. So 4a square by 3. 64 m power 4 into n square the whole power 3 divided by 4m square n square. இப்போ இதை எப்படி எழுதனா? 64 m power 4 n power 2 plus 3 5 divided by 4m square n square. m square இங்க 2m பேலன்ஸ் இருக்கு. இங்க n square கேன்சல் ஆயிருது. இங்க 3n பேலன்ஸ் இருக்கு. 16 4s are 64, 4 1s are 4. So answer is 16 m square n power 3. Then next one, 8x square y square the whole power 3 by 8x square y square the whole square. இதை எப்படி எழுதலாம்? 8x square y square the whole cube by 8x square y square square. இதுல 3 இதுல 2மே கேன்சல் ஆயிருது. இங்க மீதி பேலன்ஸ் 1 இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? 8x square y square. Then next one, 81 p square q power 4 divided by root of 81 p square q power 4. இந்த டேர்ம் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 81 p square q power 4 இதையே நம்ம ரெண்டு ரூட் டேர்மா எழுதிக்கலாம். இப்படி ரெண்டு ரூட் டேர்மா எழுதுனா அதை மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் வரும்? நமக்கு சேம் இதே டேர்ம் தான் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். root of 81 p square q power 4. இப்போ இந்த ஒரு ரூட் டேர்மும் இந்த ஒரு ரூட் டேர்மும் கேன்சல் ஆயிருது. அப்போ ரூட் ஆஃப் 81 p square q power 4 அப்படின்னு இருக்கு. இப்போ ரூட்டையும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 81 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் ரூட்? 9 ஓட ஸ்கொயர் தான் வந்து 81. அப்போ 9 p q square இதுதான் ஆன்சர். The next one, 4x square y cube the whole power 0 by x cube the whole square by x power 6. ஏதாவது ஒரு டேர்மோட பவர் 0 இருந்தா அது நம்ம என்னன்னு எழுதுவோம்? a power 0 equal to 1 அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த டேர்மோட வேல்யூ என்னது? 1. 1 divided by x power 3 power 2 என்னது? 5 by x power 6. இப்ப இந்த டேர்ம் எப்படி ஆகும்? x power 6 மேல போகும், x power 5 கீழே இருக்கும். இப்ப இதுல 5x இதுல ஒரு x பேலன்ஸ் இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது? x.